ஸோ வணக்கம் நண்பர்களே, காலை பொழுதினிலே தீபாவளி வேளையிலே உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுகிறேன். ஸோ என்ன பிரச்சனை சார்? எனக்கு 10 நிமிஷத்தில் மிஷின் லேர்னிங் பண்ணணும். எந்த ஒரு அல்காரிதமாக இருந்தாலும் நான் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு டேட்டா செட்டாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி சார் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி மைக் டெஸ்ட் பண்ணிடுவோம். செல்ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் போட்டுருவோம். மைக் டெஸ்டிங். ஓகே, ரைட், நல்லா வேலை செய்யுது மைக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி மைக்கை யூஸ் பண்ணுறது, எப்படி வீடியோ போடுறது, எப்படி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின எல்லா விளக்கமும் இந்த வீடியோவில் கடைசி வரும். ஸோ எப்படி சார் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி சார் பண்ணுறது? ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பைத்தான் படிக்கிற சைத்தான் பசங்கன்னா. ஸோ இன்றைக்கி ஒரு லாங்குவேஜ் வந்துச்சு பைத்தான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது இதுதான். அதாவது கோடிங்குன்றது வேறு, கம்ப்ளீட்டாக காம்படிஷன்றது வேறு, கால்குலேஷன்றது வேறு. இன்றைக்கி பைத்தான் படிக்கிறோம்னா இந்த லாங்குவேஜ் ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா இது ஒரு 2010 அந்த மாதிரி நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஸோ மெக்கானிக்கல் படிக்கிற பசங்க எல்லாருமே பைத்தான் படிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது ஆரஞ்ச் சாஃப்ட்வேர், இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது தெரியாதவங்க இதை போய் பாருங்கள். ஸோ இதில் எந்த ஒரு டேட்டா செட்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப்பில் 2006லேருந்து 2011, அதாவது மதன் கௌரிக்கு முன், மதன் கௌரிக்கு பின். சரிங்களா? மதன் கௌரின்ற ஒரு ஆள் அப்போனா கிடையவே கிடையாது. அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்க, அவங்க எப்படி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் யூடியூபில். ஸோ இந்த அரசியல், சர்க்காசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி யூடியூப் எப்படி இருந்துச்சு, இன்றைய தேதி வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அலச போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, எந்த ஒரு டேட்டா செட்டையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஆரஞ்சில் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும். இதை எடுத்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்க, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்குது, ஃபோரம்ஸ் இருக்குது. அதோட டேட்டா செட்டை இதை கலெக்ட் பண்ணுறது ஒரு டீம் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் இது போட்டிருந்தேன். ஸோ இதை ஜஸ்ட்டு இப்படி, ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஒரு கோடு மூலிமா எடுக்கிறது எப்படி சார், நார்மலாக எடுக்கிறது எப்படி சார், ஃபீச்சர் ரேங்கிங் பண்ணுறது எப்படி சார், எல்லாமே ஒரு 10 நிமிட கால இடைவெளியில் நம்ம நடத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த யூடியூப் டேட்டா செட்டை நான் தயவுசெய்து கொடுக்குறேன். தயவுசெய்து போய் பாருங்கள். இட் வில் பி கிரேட் தட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ கேன்சர் ப்ரிடிக்ஷன் டேட்டா செட்டு இப்படி தான் இருக்கும். இதை எப்படி அனடேட் பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், போய் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுட்டு நான் கேன்சரை நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டாக்டர் கிடையாது, FDA அப்ரூவல் இருக்காது, சப்புன்னு அரைஞ்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த CSV ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? data.csv இதில் நிறையா இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்தியன் யூடியூப் வீடியோஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸில் 10 பேர் ஒருத்தன் பார்க்குறது இங்கே 10 பேர் பார்க்குறதுக்கு சமம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டம் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், 4 முக்கியமான லாங்குவேஜஸ்: மேண்ட்ரியன், சைனீஸ், ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஹிந்தி, போர்ட்டுகீஸ், அதுக்கப்புறம் அரபிக். இந்த 5-6 லாங்குவேஜஸும் யூடியூப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜஸ். இதுக்கு ஒயிட் ஸ்ப்ரெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன் சார் தமிழை சொல்லலை, தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் அப்படின்றீங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 12 crores. சரிங்களா? இப்போ நம்ம சேனல்லே நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டினேன்னா கிட்டத்தட்ட 31% தான் வராங்க இந்தியன் ஆடியன்ஸ். ஸோ இதை கண்ணிமைக்கும் நேரத்தில் எப்படி சார் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த CSV ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு மியூசிக்கில் வச்சுருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அன்சிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்கைவ் 1 இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வீடியோஸ்ன்னு இருக்கும். US வீடியோஸ், இந்தியன் வீடியோஸ் ரெண்டையுமே அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அது லோட் ஆகட்டும். சரிங்களா? ஸோ லோட் ஆகட்டும். இந்தியன் வீடியோஸ்.csv ஃபைல் லோட் ஆகும். இப்போ இதில் எல்லாமே ஃபீச்சர்ஸ். சரிங்களா? இதை கொஞ்சம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது என்னன்றதை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்றதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத பற்றி இப்போ அலசுவோம். ஸோ இப்போ ஆர்கைவ் 1ல் அந்த சிப் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் வீடியோஸ். சரிங்களா? ஸோ இந்தியன் வீடியோஸில் அதில் டெஸ்ட் ஃபைலுக்கு நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். உள்ளே எதுவும் அந்தளவுக்கு ட்வீக் பண்ணுறதோ, அந்தளவுக்கு எதுவும் நீங்கள் இது பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுதான் இந்தியன் வீடியோஸ். இப்போ இந்த இந்தியன் வீடியோஸில் ஒரு 3 ரேட்டிங் தான் பைனரியாக கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸாக ட்ரூவா, அதை நீக்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், அதாவது கமெண்ட் ரேட்டிங்கை டிசேபிள் பண்ணியிருக்காங்களா,
வியூவர் எரர் இந்த டிஸ்கிரிப்ஷனை டிசேபிள் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டோம். இங்கே எல்லாமே ரேட்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது ஒவ்வொரு சேனலை பொறுத்தது. இது இங்கே இருக்கிற சேனல் கிடையாது, ஒவ்வொரு சேனலை பொறுத்தது. சரிங்களா? இது வந்து எருமச்சாணி, பரவாயில்ல, எருமச்சாணி எப்போலேருந்து 2017 இருக்காங்க. ஸோ எருமச்சாணியோட வீடியோஸ் வந்து இட் ஹஸ் கான் பியாண்டு எவ்வளவுப்பா 12 யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக், 10 லேக், 12 லட்சம் வியூஸ் போயிருக்கு எருமச்சாணியோட. எருமை SAANI. ஸோ இட் ஷுட் பி தெம். ஸோ டி சீரிஸ் வந்து 1 கோடி கிட்ட போயிருக்கு, 1 கோடி பே அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த இந்தியன் வீடியோஸில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இதுதான். இதை வந்து நம்ம டெஸ்ட்டும் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் எந்தெந்த வீடியோஸ் வந்து ரேட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி ரேட்டிங்ஸ்லாம் இதுக்கு விழுகாது. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பரவாயில்ல, தமிழ் சேனலில் எருமச்சாணி இவ்வளோ தூரத்துக்கு வியூஸ் வாங்கியிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எருமச்சாணி இருக்குது. மதன் கௌரின்னா அந்த காலத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். 2016 17 தெரியல அவர் வந்தது. பட் ஆனால் அவர் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆனால் அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? எதையுமே அனலைஸ் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. அவருக்கும் சில முரண்பட்ட கருத்துக்களை நமக்கும் அவருக்கு இருக்குது. பட் ஆனால் அவர்கிட்ட நம்ம அதை கமெண்ட்டில் போட்டாலும் அவர் கண்டுக்க மாட்டார். சரிங்களா? பெரிய பெரிய சேனல் அப்படி தான் இருக்காங்க. வளர்ந்த விட்டு யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ யாராக இருந்தாலும் அப்படி தான், அது முடியாது. ஸோ விஜய் டெலிவிஷன் அவங்களும் வந்து 2017 அந்த டைமில் இருக்காங்க. கிட்டத்தட்ட யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக், 1,37,438 வியூஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களோட கூட வாங்கினவங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. சரிங்களா? டேக்ஸ், அது டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ எருமச்சாணி வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் டேட்டா செட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஃபார் இந்தியன் டெஸ்ட் வீடியோஸ் வித் டெஸ்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே கமெண்ட் டிசேபிள்டு, வீடியோ ரிமூவ்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஐம் கோயிங் டு டெஸ்ட் இட். இந்த வீடியோஸ்னால் ரிமூவ் ஆகிருக்கா, ரிமூவ் ஆகலையா, ஃபால்ஸ்னால் ரிமூவ் ஆகலைன்னு அர்த்தம், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஃபைலில் வந்து இதை ஜஸ்ட்டு இது பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து பைனரியாக இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் தான். இதில் வந்து வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, வீடியோ அந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தோம்னா கேட்டகரிகளில் டார்கெட்னு கொடுத்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ இருக்குது. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் டேட்டா டேபிள்னு ஒன்று போடணும். சரிங்களா? இது வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஸோ டேட்டா டேபிள் கொடுத்துட்டு இதிலேருந்து அப்படி ஒரு சொருகு, அப்படி ஒன்று சொருகிட்டு அடுத்து என்ன செய்யணும், SVM. சரியா? சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ். அப்புறம் அடாபூஸ்ட். நல்லா இது வந்து வீக்கான மாடல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்ரிகேஷன் ஆர் என்சம்பிள் டெக்னிக்கு. சரிங்களா? அப்புறம் நியூரல் நெட்வொர்க் நமக்கு தெரிஞ்ச அத்தலை. அப்புறம் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். சரிங்களா? பைனரியாக அது கிளாஸிஃபை பண்ணோம். இல்லாட்டி இங்கே மாடலில் போய் அடாபூஸ்ட் எடுத்து வச்சிட்டோம். நேவி பேஸ் வாங்க, நேவி பேஸ். ஓகே, நேவி பேஸை இங்கே தூக்கி வச்சுருவோம். ஓகேவா? இப்படி எடுத்து வச்சுட்டு இது ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு மாடலாக இருந்தாலும், இப்போ அடுத்து ஒரு மாடல் நான் எடுக்க போகிறேன், அதே நான் எடுத்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட். சரிங்களா? இதில் கிளாசிஃபிகேஷனாக ரெக்ரெஷன்றதை அடுத்து பார்ப்போம். அப்புறம் லீனியர் எங்கே இருக்குது, லீனியர் ரெக்ரெஷன் ஒர்க் ஆகாது, ஏன்னா கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறையா வருது. ஸோ கிரேடியன்ட் பூஸ்டிங் பார்ப்போம். இது கிரேடியன்ட் பூஸ்டிங் புது அல்காரிதமாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து மாடலை வெளியே எடுக்கிறதுன்றதையும் பார்ப்போம். சேவ் மாடல், லோடு மாடல் எப்படின்றத பார்ப்போம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டு, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், நேவி பேஸு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இதை எடுத்து அப்படி சொருங்க. இப்போ இதை நீங்கள் கொடுக்கும்போதே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா, கிரேடியன்ட் பூஸ்டிங் நேரம் எடுக்குது, அதுதான் இவ்வளோ நேரம் எடுக்குது. சரிங்களா? இப்போ அடா பூஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இக்னோர் ஆயிடுச்சு. இப்போ இது எரர் அடிச்சுக்கிட்டே இருக்குமே. அப்பா சரிப்பா, எரர்னாலும் எரர். இது வந்து ரேண்டம் எரருங்க, அதை வச்சு பயப்படாதீங்க. போய் தொலை, உன்னோட முடியாது. ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓ ஒன்றும் இல்லைங்க, அது போகல. ரைட், திரும்பி வந்துச்சா. இக்னோரு. இல்லை, மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ போயிடு, செய்து போயிடு. க்ளோஸ் ஆல் விண்டோஸ். ஓகே. ஸோ இப்படி தான் சில ரேண்டம் எரர் வரும். அதனால் ஒரு சில அல்காரிதம்ஸ் அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சில அல்காரிதத்தை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேலே எனக்கு பொறுமையில் அடிச்சே விடுவேன், கம்ப்யூட்டர் உடச்சே விடுவேன். போயிரு, செய்.
என்ன வாழ்க்கடா இது, ஒன்றுமே செய்யலைங்க. அதை ட்ராக் பண்ணி தாங்க போட்டேன். இப்படி இம்சை காட்டுது. நான் நில்லு வரேன், உனக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். உன்னை என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாரு. அப்படி அப்படி நீயும் பண்ண, நானும் பண்ணுறேன். யாருன்னு பார்த்துரும். வா என்கிட்டே வா. நாங்களாம் சுனாமிலே சுமிங்க போட்டவங்க. எங்கிட்டே வா. இதுக்கு மேலே பொறுமை இல்லைடா. டாஸ்க் மேனேஜரை கூப்பிடு. குருநாதா வந்துரு. ஸோ ஆரஞ்சு மண்டையன் எங்கே இருக்கானோ அவனை அங்கே பார்த்து என்னை தூக்கி விட்டுரு. ரொம்ப இம்சை கொடுக்குறான். சரிங்களா? ஸோ ஓன்ற ஆரஞ்சு மண்டையனே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ், ஆப் ஹிஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப்பு, யூசர்ஸு, ஸ்டார்ட் அப்பு இதெல்லாம் இங்கே இருக்குது. இதை நான் வீடியோவை இது பண்ணிட்டு தான் போடணும். செய் கருமம்டா. என்ன கரும வினையோன்றாங்களே, அதான் கருமம். என்ன கருமமோ இது. இதுக்கு மேலே சத்தியமாக எனக்கு பொறுமை இல்லை. சரியா? நான் திரும்ப வீடியோ போட்டுக்கிறேன். இது ப்ளூ பர்ஸில் போட்டு விட்ருவோம். போயிருங்கடா, டென்ஷன் ஆயிடுவேன். இந்த வரு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சம்திங் பண்ணுறாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும். நல்லா வாயில வருது. இல்லை இல்லை, இதை உன்னை தூக்கி வச்சுட்டு நீ எனக்கு தெரியுமே, புதுசாக ஒன்று வச்சாலும் பிரச்சனை தான் காட்டுவேன். வேணவே வேணான்ற, நான் வீடியோவே போடல. வேணாம் காலங்கத்தால் வீடியோ போடலான்னு உட்காந்தா இது எனக்கு தேவையா? எவ்வாறு கருமம்டா. போயிரு, கெட்ட கடுப்பாயிருவேன். இல்லை என்னடா பிரச்சனை உனக்கு? இக்னோர் பண்ணிட்டேன்டா. ஓகேடா, சர்ரா ரைட்டு. நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ப்ளூ பர்ஸில் போட்டு விட்றேன். நான் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறேன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் ஆக்சுவலி பிரச்சனையே கிடையாது. இவன் தான் பிரச்சனையை கொடுக்குறான். என்னன்னு கொடுக்குறான்னா, மவுஸ் இவன்ட்டு 841 ஏதோ லைனில் ஒரு எரரு அப்படி இப்படின்றாங்க. ஆமாண்டா, சத்தியமாக என்னால் முடியலடா. தயவுசெய்து போயிடுறா. என்னடா உனக்கு? தூக்கி விடலான்னு பார்த்தா டாஸ்க் மேனேஜர்லேயும் ஆளை காணாம். இங்கே இருக்கியா? நீ தான் பைத்தானா? சைத்தானே, போய் தொலை. சஸ்பெண்டட். அதானே பார்த்தேன். நம்மக்கிட்டே வா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ப்ளூ பர்ஸில் போடுறேன் பாருங்கள். இவ்வளோ